நினைக்கிறீங்களா? இல்ல, இது கோட்பாட்டு அளவுல சவால் இல்லை. கோட்பாட்டு அளவுல பெரிய இது சவாலே கிடையாது. விஜய் கையாளுறதுல ஒரு பெரிய விஷயம் இல்லை. நீங்க கமல் போன மாதிரி சொல்றீங்க. கமலை விட வேகமா விஜய் வெளியே வருவார். அவரை விட வேகமா உள்ள வேகமா வெளியேறுவார். அது புரியுது. என்னுடைய வருத்தம் என்னவா இருக்கு, நான் இப்போ ஒரு மக்களாட்சி தத்துவத்துக்கு வேலை செய்யறோம். நம்ம அது நாம் தமிழர் கட்சி, வேற எந்த கட்சியா இருக்கட்டும். அப்ப மக்களை அணுகிறதுல ஒரு வழிமுறை வேணும். நான் இந்த விதத்துல இந்த விஷயத்துல விஜயை விட திமுக பரவாயில்லன்னு சொல்றேன். ஏன்னா குறைஞ்சபட்சம் சொல்லிக்கொள்ளவாத ஒரு கோட்பாடு இருக்கு. நான் சினிமால வந்துட்டேன், என்ன எல்லாருக்கும் தெரியும், என்ன எல்லாரும் விரும்புவாங்கன்ற ஒரே காரணத்தை வச்சுக்கிட்டு ஒருத்தர் முதலமைச்சர் ஆக நினைக்கிறாருன்னா எவ்வளவு பெரிய இழி மனநிலை, எவ்வளவு மக்களை பத்தி குறை மதிப்பீடு, எவ்வளவு பெரிய ஒரு தீய எண்ணம் இருக்குன்னு நான் அவரை பார்க்கிறேன். அப்ப இது திமுகவோட முந்தி ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு சக்தின்னு தான் நான் பார்க்குறேன். இது மக்களாட்சி கோட்பாட்டுக்கு எதிரான ஒரு ஆற்றல். அது இல்ல, விஜயோட நோக்கம் திமுக தீய சக்தியை ஒழிக்கணுங்கிறது, உங்களுடைய நோக்கமும் அதே தான், திமுகவை புறப்படுத்தணும் அப்படிங்கிறது தானே? அப்படித்தானே இருக்கு. திமுகவோட மிக தீய சக்தி நான் விஜய் கருதுறீங்க? விஜய் நிச்சயமா அவரு எந்த அடிப்படை நேர்மையும் இல்லை. நம்ம சொன்னா அவங்க தம்பிங்க வருத்தப்படுவாங்க. அவர்களுக்காக செத்த 41 பேர்களுக்கு ஒரு மேடையில வச்சு ஒரு மாலையை போட முடியல, ஒரு வணக்கம் செலுத்த முடியலன்னா யாருக்கு ஒரு உண்மையா இருக்கிறாரு? உண்மையிலேயே அவர் மக்களாட்சி தத்துவத்தை நம்புறாரா, இல்லை இன்னும் 2 சினிமா நடிச்சு வந்துடணும்னு நினைக்கிறாரா? அவர் நடிச்ச படம் ஒரு வியாபாரியா ஒரு 200-300 கோடி ரூபாய் அவர் சம்பளம் வாங்கியிருக்காரு. அவர் படம் நின்று போச்சு. அப்ப அந்த ப்ரொடியூசர் அந்த இயக்குனர்லாம் பணம் போட்டிருக்காங்க. அதுல அதை வெளியே வரதுக்கு இவர் ஏன் குரல் கொடுக்கல? அது கூட குரல் கொடுக்க மாட்டேங்க. ஆமா, நான் எதுக்கு சொல்றேன்னா, முதல்ல இவருக்கு நேர்மை, மக்களை பத்தி புரிதல் இல்லை. எந்த விஷயத்துக்கும் இவருக்கு நிற்கிற மனப்பான்மை, போராடுகிற மனப்பான்மை இல்லை. அப்ப இதுக்கு முன்னாடி நீங்க இப்ப அக்கல்ல கைவிட்டு போய் நின்னீங்களே, அப்ப நின்று கூடாது. நீங்க இதுதான் நிலைப்பாடுன்னா நீங்க அன்னைக்கும் அதை செய்திருக்கூடாது. அன்னைக்கு மட்டும் எல்லா படம் வரும்போதும் எடப்பாடியா இருக்கட்டும் 2 தடவை அக்கல்ல கை விட்டீங்க, ஜெயலலிதா அம்மையா இருக்கட்டும் அப்ப மட்டும் விட்டுருந்தீங்க, இப்ப விட்டுக்க வேண்டியதானு கேட்கிறேன். உங்களை நம்பி வந்திருக்காரு. அப்ப நம்பி வந்தவங்களை நீங்க காப்பாத்துற பழக்கம் இல்லை. நின்று ஒரு விஷயத்தை நேர்மையா களமாடுற பண்புல இன்ன வரைக்கும் பாஜகவை ஒரு எதிர்த்து பேச மாட்டேன். ஏன்னா பெரிய முதலாளிக்கு வலிக்க கூடாது, வலிச்சுட்டா நம்மள எதுனா பிரச்சனை பண்ணிட்டு போறாங்கன்னு நினைக்கிறாரு.